மா என்னம்மா வெங்காயம் உரிச்சிட்டு இருக்கீங்க? என்னம்மா குழம்பு இன்னைக்கு? ஆயிமா நம்ம குழம்பு வைக்கலாம்னு சொல்லிட்டு வெங்காயம் தக்காளி கட் பண்ணி வைக்கலாம்னு எடுத்து வச்சிருக்கிறேன். சொரக்காய் குழம்பாமா? ஆமாப்பா, சொரக்கா, பச்சை சொரக்கா ம். பருப்பு போட்டு கடையலான்னு சொல்லிட்டு வச்சுக்கிறப்ப ரொம்ப நாள் ஆயிடுச்சு. நம்ம வந்து பச்சை சொரக்கா பருப்பு போட்டு கடைஞ்சி. சரிம்மா சரி மேடம். சொரக்காய் ரெண்டா உடஞ்சிருக்கு. ஆமாப்பா, பிஞ்சு சொரக்காப்பா உடஞ்சிச்சா? இருந்துச்சு, உடஞ்சிச்சுப்பா. சரிம்மா சரி, இன்னைக்கு இதை வச்சு நம்ம குழம்பு செய்யலாம். பெருசா இருக்கும்னு ஒட்ட வச்சிருக்கீங்க புளிய. இப்படி வச்சுட்டோம்ப்பா, அப்படி அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டேன். சரி சரி. அது சூப்பரா இருக்குங்கம்மா. இந்த பச்சை சொரக்காய் நம்ம பருப்பு போட்டு கரைஞ்சோம்னா, இதெல்லாம் ஊர்ல வந்து அடிக்கடி செய்வாங்க. அங்க சொரக்காய்லாம் விளையிற இடம் இல்லையா, அங்கெல்லாம் வாங்கவே வேண்டாம்லம்மா. அதெல்லாம் வாங்கவே மாட்டேன். இதெல்லாம் வாங்கி நம்ம கடைஞ்சி சாப்பிடுவாங்க. கருவாடு போட்டு கருவாட்டு குழம்பு வைப்பாங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா கூட்டு பண்ணுவாங்க. நம்ம வேர்க்கடலை பொரியல், சொரக்காய் வேர்க்கடலை பொரியல் இதெல்லாம் பண்ணுவாங்க. இன்னைக்கு நம்ம பருப்பு போட்டு கடையலாங்களா? தக்காளி எடுத்து வச்சிருக்கீங்க புளிய, 4 தக்காளி. ஆமா, அப்ப நம்ம புளி ஊத்த போறது இல்ல இந்த குழம்புக்கு. அதனால புளிப்பா இருக்கணும்ல கொஞ்சம். ஆமா ஆமா. அதுக்கு 4 தக்காளி எடுத்து வச்சுக்கிறேன். தேவையான அளவுக்கு தான்ப்பா. எந்த பொருள் எவ்வளவு போடுறோம் இல்லையா, அதுக்கு ஏத்த மாதிரி ஒரு வெங்காயம் எடுத்து வச்சுக்கிறேன்ப்பா. ஒரு வெங்காயம் எல்லாம் போதுமாமா? ஆமா, இதுவே பெரிய வெங்காயம் தான்ப்பா. இதோட சின்னதா தான் நான் போடுவேன். அப்புறம் பச்சை மிளகாப்பா. இது பார்த்தா ரொம்ப பெருசு பெருசா இருக்குது. நம்ம காரம் கம்மியா சாப்பிடுவோம் இல்லைங்கம்மா. ஆனா பார்த்தா பச்சை மிளகா பார்க்கும்போதே எனக்கு பயமாகிற மாதிரி தான். இது எல்லாத்துக்கும் காஞ்ச மிளகாய் யூஸ் பண்ணிக்குவோம். குண்டு மிளகா தான் அது யூஸ் பண்ணுவீங்க சில டைம். இது கடையை நான் போட்டு அதனால இந்த பச்சை மிளகாய் எடுத்து வச்சுக்கிறேன்ப்பா. சரிம்மா. கருவேப்பிலை எடுத்து வச்சிருக்கீங்க தாளிக்கிறதுக்கு. இந்த சொரக்காய் தான் நம்ம சீவி நம்ம பருப்புல போட்டு வேக வைக்கலாம். பூண்டு தாளிக்கிறதுக்காக உரிச்சு டப்பால போட்டு வச்சுக்கிறேன்ப்பா. ஃப்ரீயா இருக்க டைம்ல உரிச்சு வச்சுட்டு ஃப்ரிட்ஜ்ல வச்சிர வேண்டியது. சூப்பர்மா. இதுல 1 கிளாஸ் பருப்பு, தோரம் பருப்பு இல்ல, 1 கிளாஸ் எடுத்து நல்லா ஊற வச்சுட்டு 1 கிளாஸ் தண்ணி ஊத்தி ஊற வச்சேன். தண்ணியே காணும்பா. எத்தனை மணி நேரமா ஊறணும்? அது டைமிங் இருக்கா? அப்படிலாம் ஒண்ணு இல்ல. நம்ம சமைக்க ஆரம்பிக்கிறோம் இல்லையா, அப்ப ஊற வச்சுட்டு நம்ம சாப்பாடு செஞ்சதுக்குள்ள ஊறிடும். நல்லா நல்லா வெந்துடும். அதுக்காக ஒரு மணி நேரம் 1 மணி நேரம் அப்படி வெந்துடும். சூப்பர்மா. அடுத்துமா? ஊற வச்சு போடணும்லாம் இல்லப்பா. ஊற வைக்காம கூட போடலாம். கொஞ்சம் சீக்கிரம் வெந்துடும் இல்லையா, அதுக்காக ஊற வச்சு. கேஸ் கூட கொஞ்சம் காலி ஆகாது. சரிம்மா சரிம்மா. அதுக்கப்புறம் நம்ம இந்த வழக்கம் போல தாளிப்போம் இல்லையா, எண்ணெய், கடுகு, காஞ்ச மிளகா, சீரகம் இதெல்லாம் போட்டு உளுத்தம் பருப்பு, பெருங்காயம், மஞ்சத்தூள் பருப்புல போட்டு வேக வைக்கலாம். அப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். தண்ணி எடுத்து வச்சிருக்கீங்க. செய்ய ஆரம்பிக்கலாமா? சரிம்மா, ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஸ்டார்ட் பண்ணிடலாம்ப்பா. முதல்ல நம்ம வெங்காயம் கட் பண்ணிட்டு வதக்கி தானே போடுவோம். ஆமா. அதுக்கு முதல்ல கட் பண்ணிக்கலாமா? சரிம்மா, பண்ணிடலாமா. இது வந்து வதக்கி தான்ப்பா போட போறோம். அதனால கொஞ்சம் பெருசு பெருசாவே கட் பண்ணி போட்டுக்கலாம். நம்ம கடையை தானே போறோம். அதனால அப்படியே கூட பச்சையா கூட போடுவாங்க. ஆனா நான் எப்பவும் கொஞ்சம் வதக்கிட்டு போட்டா டேஸ்டா இருக்கும். அதனால இப்படி போட்டுறதுப்பா. சட்டிலாம் கூட எடுத்து வச்சிருக்கீங்க புள்ளையம்மா, அழகா. கடை எடுத்துக்குதான்ப்பா. தக்காளி நிறைய போட்டா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு நிறைய தக்காளியாமா? ஆமாப்பா. ஏன்னா ஒரு மாதிரி மண்ணு மாதிரி இருக்கும். இல்லன்னா தக்காளி புளிப்பு இல்ல, நம்ம புளியும் ஊத்த போறது இல்லை இல்லையா. ஆமா ஆமா. மண் மாதிரி இருக்கும் குழம்பு. இந்த புளிப்பு நல்லா இருக்கும் டேஸ்ட். அதுக்காக தான்ப்பா இது போடுறோம். சூப்பர்மா. கலரும் கொஞ்சம் அழகா வரும் சிகப்பா. நம்ம முதல்ல இப்ப எண்ணெய் ஊத்தி இந்த வெங்காயம் இந்த கல்ல வதக்கலாம். வதக்கினே சொல்லி நம்ம அதுக்குள்ள சொரக்காவை கட் பண்ணிக்கலாம். அது ஒரு பக்கம் வெந்துனே இருக்கோம் இல்லையா. கொஞ்சம் எண்ணெய் ஊத்தினா போதும்பா. கொஞ்சம் சும்மா அப்படி வதக்க போறோம் இல்லையா. இதுக்கு அப்படியே நம்ம வெங்காயத்தையும் தக்காளியும் போட்டுக்கணுமாமா? வெங்காயம் தக்காளி போட்டு கொஞ்சம் வதக்கி பருப்புல போட்டுக்கலாம்ப்பா. நம்ம இப்ப இந்த பருப்பு குக்கர்ல போட்டு தண்ணி ஊற்றி வச்சிடலாம்ப்பா. ஏற்கனவே 1 கிளாஸ் தண்ணி ஊற்றிட்டேன் நானு. தண்ணி எதையே குடிச்சிச்சுப்பா, ஊறிடுச்சு இல்லையா. ஊறிட்டு கொஞ்சம் தான் இருக்குது. அதனால ஆமா எத்தனை கிளாஸ் தண்ணிமா மொத்தம்? தேவையான அளவு ஊற்றிக்கணுமா? தேவையான அளவு ஊற்றிக்கலாம்ப்பா. இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே ஊற வச்சுட்டு அது காலி ஆயிடுச்சு. 2 கிளாஸ் ஊற்றணும் இல்லையா, ஒரு 3 கிளாஸ் ஊற்றிக்கலாம்ப்பா. கூடவே நம்ம மஞ்சத்தூள் போட்டு அதுக்கப்புறம் சொரக்காய் கட் பண்ணி போட்டுக்கலாம். இதுலேயே போட்டுக்கலாம். சொரக்காய் வேக வைக்கிறதுக்கு இதுலேயே வெந்துடும். இதில் போட்டுக்கலாம்ப்பா. வெங்காயம் வதக்கி போட்டா பொங்காதுன்னு சொல்லுவீங்க. ஏற்கனவே கூட நான் பருப்பு சாம்பார்லாம் வைக்கும் போதெல்லாம் சொல்லியிருக்கிறேன். எப்பவுமே நான் அது மாதிரி வச்சிருக்கேன். வதக்கி போட்டோம்னா குழம்பும் டேஸ்டா இருக்குது. நம்ம மூடி மேல பருப்பு பொங்காம இருக்கும். சுத்தமா நம்ம எப்படி வைக்கிறோமோ அதே மாதிரியே இருக்கும். இந்த மாதிரி வைக்கிறோம் இல்லையா, இதே மாதிரியே இருக்குங்கம்மா. மேல பொங்கவே பொங்காது. கூடவே நம்ம இப்ப பச்சை மிளகாய் வச்சுக்கிறோம்லப்பா, அதே நம்ம போட்டுடலாமாம்மா? காரத்துக்கு தேவையான அளவுக்கு போட்டுக்கணுமா. நம்ம காரம் கம்மியா போடுறோம்னா இதுவே காரமா இருக்கும் பொழுது நல்லா கனகனமா இருக்குதுப்பா. நம்ம போட்டு வதக்கிக்கலாமா. இது கூடவே வைக்கலாமா? வதங்கினே இருக்கோம். அதுக்குள்ள நம்ம அந்த சொரக்காயை
கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணலாம், சின்ன தீயிலே வதங்கட்டும். சொரக்காய் பிஞ்சு சொரக்காய்ப்பா, இது நல்லா தோலை மட்டும் நம்ம லேசா இப்படி சீவிட்டு அழகா வந்து தேமா தோல் இது நல்லா பிஞ்சா இருக்குது இல்லையா, வந்துடும். அதே நம்ம பொரியலுக்குன்னா கூட இப்படியே கூட போட்டுக்கலாம், இந்த தோலை எடுக்காத கூட போட்டுடலாம். பிஞ்சுன்றதால வெந்துடும். கடையை போறோம் இல்லையா, அதனால தோலை எடுத்துட்டு பண்றதுதான் நல்லது. சீலர்ல இருக்கிறதுனால ஈஸியா வருதாமா? ஆமாப்பா. இல்லன்னா எப்பவுமே ஈஸியா வருமா? அரைமல்ல கூட அரைஞ்சிடலாம். இந்த மாதிரி அறிவேன்ப்பா, இப்படி இருக்குது இல்லையா, ஓரமா வச்சு இந்த மாதிரி பண்ணுவோம். அப்பெல்லாம் இப்படிதான் பண்ணுவீங்களா? ஆமாப்பா. ஆனா சீலர் ஈஸி தானம்மா? ஆமா, இதுன்னா பாத்தீங்கன்னா இப்படி வைக்கிறோம், இப்படி அழகா ஒரே இழுவுல அழகா வந்து நமக்கு வேலை மிச்சத்துக்கு நிறைய பொருளுங்க இருக்குது பாருப்பா. நல்லா நம்ம இந்த மாதிரி கழுவிட்டு அரிஞ்சு போட்டுக்கலாம்ப்பா. அழகா இருக்குமா சொரக்காய் கட் பண்றது கூட. நல்லா பிஞ்சா இருக்கு, சரி சரின்னு இப்படி அரிஞ்சு இந்த பருப்புலயே போட்டுக்கலாம்ப்பா. சரிம்மா, அப்படியே வேக தானே போகுது. அப்படியே வேக போகுது. சைஸ்லாம் கூட நமக்கு தேவையான சைஸாமா சின்ன சின்னதா கட் பண்ணி போட்டுக்கலாம், கடையறதுக்கு ஈஸியா இருக்கும், வெந்துடும். அதனால கொஞ்சம் சின்ன சின்னதா இப்படி போட்டுக்கலாம்ப்பா. நம்ம விருப்பம் தான். ரொம்ப பெருசா போட்டாலும் இதுவா இருக்கும் இல்லையா, அதனால இப்படி போட்டுக்கலாம். மீடியமான சைஸ் பொரியலுக்குலாம் போடுவோம் இல்லையா, அது மாதிரி. கரெக்டா இது அரியறதுக்கும் தொக்கும் வெந்துரும் போலயமா. அது சின்ன தீயிலே தான் இருக்குது, அவ்வளவு அப்படியே கூட எடுத்து போட்டுக்கலாம். இப்போ இது கட் பண்ணிட்டு உடனே போட்டுக்கலான்னு. சொரக்காய் எதுக்குமா நல்லது? நீர்ச்சத்து தானமா? ஆமாப்பா, நல்லதுப்பா. இப்ப நல்லா வதங்கிச்சுப்பா, நம்ம இப்ப ஆஃப் பண்ணிடுவோம். சரிம்மா. ஆஃப் பண்ணிட்டு இருக்கிற சொரக்காய் கட் பண்ணில போட்டு அதை எடுத்து போட்டு வேக வச்சிடலாம்ப்பா. சரிம்மா. சொரக்காய்னால ஆனா எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து பாத்தீங்கன்னா சொரக்காய் வேர்க்கடலை பொரியலுங்கம்மா. நம்ம ஏற்கனவே பெரிய ஒரு வீடியோ கூட போட்டிருக்கிறோம். எனக்கு அந்த மாதிரி பொரியல் ரொம்பவே பிடிக்கும். எப்பவுமே அம்மா சொரக்கான்னு எடுத்தாலே வேர்க்கடலை பொரியல் தான் செய்வாங்க. பொரியல் செஞ்சிருவேன், அது நல்லாவும் இருக்கும்மா, சூப்பரா இருக்கும், டேஸ்டா இருக்கும். இப்போ வதக்கிட்டேன்லப்பா, இதை எடுத்து குக்கர்ல போட்டு வேக வச்சிடலாம்ப்பா. சொரக்காய் அரிஞ்சு போட்டேன். மொத்தத்தையும் அரிஞ்சாச்சாமா? மொத்தத்தையும் அரிஞ்சாச்சு. இப்போ வெங்காயம், இந்த தக்காளி, பச்சை மிளகாலாம் இருக்கு இல்லையா, எல்லாத்தையும் போட்டுடலாம்ப்பா. அதுதான்ப்பா. இப்போ மூடி போட்டு வேக வச்சிடலாமா? வேக வச்சிடலாமா. விசில் போட மறந்துட்டீங்களாமா? எடுத்து வச்சுக்கிறேன்பா. மேல அந்த ஒரு காத்து வரும் இல்லையா, ஆமா, அந்த அடுப்புல அந்த அப்படியே வந்துரும். அதுக்கப்புறம் விசில் போட்டுக்கலாம்ப்பா. சரிம்மா. நல்லா இப்ப கழுவி பொடியா அப்படி நம்ம கையிலே எடுத்துக்கலாமா? கையிலே கிள்ளிடுறோம்ப்பா. தாளிக்கிறதுக்கு தானே இது? தாளிக்கிறதுக்குப்பா. சரிம்மா. இதோட விசில் வந்ததுக்கு அப்புறம் தான் அடுத்ததா கடையணும், கடைஞ்சி தாளிச்சிடலாம், அவ்வளவுதான்ப்பா. சரிம்மா, சூப்பர்மா. பூண்டு எடுத்து கழுவிட்டு இடிச்சு போட்டுக்கலாம். தோலோட கூட போட்டோம்னா நல்லா வாசனையா இருக்கும். இப்போ கொஞ்சம் உரிச்சு வச்சுக்கிறோம், அதனால இப்படி போட்டுக்கலாம்ப்பா. நிறைய பூண்டு போட்டா கூட நல்லா இருக்கும்ப்பா, வாசனையா நல்லா இருக்கும், உடம்புக்கு நல்லது இல்லையா பூண்டு. ஆமாமா. இடிச்சு வச்சுட்டோம்ப்பா. இது கூடவே இப்போ நம்ம காஞ்ச மிளகாய் இருக்குது இல்லையா, அதை எடுத்து வச்சுக்கலாமா? தாளிக்கிறதுக்கு எடுத்து இதுல வச்சுக்கலாம்ப்பா. இந்த பருப்பா நல்லா காத்து வருது இல்லையா, ஆமாமா. விசில போட்டுருவோம்ப்பா. இதுக்கப்புறம் எத்தனை விசில்மா? அது வரட்டும், ஒரு 4 விசில் வரட்டும்ப்பா. நம்ம ரேஷன் பருப்புன்றதால 4 விசில் வைக்கிறோங்கம்மா. நீங்க வீட்டுல எந்த பருப்பு போடுவீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி விசில் வச்சுக்கோங்க. நம்ம வீடு துவைச்சிட்டு இருக்கீங்க, அதுக்குள்ள பருப்பு வெந்துருது இல்லையா, ஆமா, வீடு துவைச்சிட்டு போயிடலாம் சொல்லி துவைச்சுக்கிறேன்ப்பா. சரிம்மா. வந்துச்சு, அது 3 விசில் வந்துக்குது. இதை போய் ஆஃப் பண்ணிடலாம்ப்பா. 4 விசில் வந்துருச்சுப்பா, அடுப்பு ஆஃப் பண்ணிடுறியா? இதை பண்ணிடலாம்மா. அதை துவைச்சி எடுத்து வந்துடலாம். சரிம்மா. இப்போ இந்த ப்ரெஷர் எல்லாம் போயிடுச்சுப்பா. விசில கழிச்சிட்டு நம்ம வெந்துச்சான்னு பாக்கலாமா? கரெக்டா 4 விசில் வந்திருக்கலாமா? 4 விசில் வந்த உடனே ஆஃப் பண்ணிட்டோம். சூப்பர்மா. பாக்கலாம்ப்பா எடுத்து. இந்த மேலெல்லாம் அது பாருப்பா, பொங்கவே இல்லை பாத்தியா? ஆமாம்மா. அதுக்காக தான் இந்த மாதிரி வச்சிருதுப்பா. நல்ல ஐடியா தான்மா. இந்த பக்கமும் பாருப்பா, சுத்தமா இருக்கும். நம்ம தண்ணியில உங்களுக்கு அலசிட்டு கூட வச்சுக்கலாம்ப்பா. நல்லா இதாயிட்டு இருக்குமா, வெந்துட்டு இருக்குமா. வெந்துட்டு இருக்குல்ல. இப்ப தண்ணி வெடி கட்டிட்டு நம்ம கடையலாம்ப்பா. இந்த மாதிரி சட்டி இல்லைனாக்கா இந்த குக்கர்ல இருக்கிற தண்ணி நல்லா வடிகட்டிட்டு அதுக்கப்புறம் நீங்க மத்து வச்சு கடையுங்கம்மா. அப்பதான் தண்ணியோட கடைய முடியாது. தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு கடைஞ்சிக்குங்க. சட்டியில கடைஞ்சா நல்லா இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் சட்டி இல்லைன்னா கூட ஒரு சட்டி வாங்கி வச்சுக்கோங்க, டேஸ்டாவும் இருக்கும். சட்டியில செய்யும்போது நல்லா இருக்கும். சட்டி இருந்தா நல்லதுங்கம்மா. தண்ணி நல்லா இப்படி வடிகட்டிடலாம்ப்பா. இல்லை கடையும் போது அது நம்ம மேலெல்லாம் அடிக்கும், சூடா வேற இருக்குது இல்லையா. இந்த மாதிரி இப்போ எடுத்துட்டோம்பா, சுத்தமா நம்ம தண்ணி இல்லாம வடிகட்டோம் இல்லையா. இப்ப கடைய ஆரம்பிச்சிடலாமா? இது கூட இப்ப கடையணும் இல்லையா, கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம்பா. இது கூடவே தேவையான அளவுக்கு
இதுல போட்டுக்கலாம். நம்ம வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி காயெல்லாம் கடையில ஈஸியா கடைஞ்சிடலாம். இப்ப இங்கேயே வச்சு கடைஞ்சிடலாம். கீரை எல்லாம் முருங்கீரை எல்லாம் கடையும் இல்லையா, பருப்பு அது டைம் எடுக்கணுவீங்க. அது கொஞ்சம் அழுத்தி கடையணும். மத்த கீரை கூட இப்படி கடைஞ்சிக்கலாம். முருங்கீரை கடையும் போது பார்த்தா கீழே உக்காந்துக்குன்னு அழுத்தி பிடிச்சிக்கின்னு கடையும்பா. நிறைய பேர் கூட கேட்டிருந்தீங்கம்மா, மீன் குழம்பு வீடியோ போடுங்கம்மா, அப்புறம் நாட்டுக்கோழி குழம்பு வீடியோ, வாத்து இருக்குங்க இல்லையா, வாத்து வீடியோ அதெல்லாம் போட சொல்லியிருக்கிறீங்க. பொறுமையாக ஒன்று போடலாங்கம்மா. இந்த தண்ணி இருக்கு இல்லையா, இந்த தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி ஊற்றி கொஞ்சம் கலக்கிக்கலாம்ப்பா. நம்ம இது வச்சிருந்தோம் இல்லையா, எல்லா தண்ணியும் ஊற்றிடலாம்ப்பா. அது திக்காயிடும். அப்புறமா இப்போ எப்படிமா தாளிச்சு இதில் கொட்டிடணுமா? தாளிச்சு இதில் ஊற்றிடலாம்ப்பா. கொதிக்க வைக்க வேண்டியது அதெல்லாம் இல்லையாம்மா? கொதிக்க வைக்கலாம் கூடாதுப்பா. இந்த குழம்ப தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம்ப்பா. கூடவே எண்ணெய் காஞ்ச உடனே கடுகு போட்டுக்கினேன். அது கூட கொஞ்சம் நம்ம உளுத்தம்பருப்பு வச்சுக்கிறோம் இல்லையா, அது போட்டுக்கலாம்ப்பா. அது கூடவே நம்ம சீரகம் கொஞ்சம் போட்டுக்கலாம்ப்பா, நல்லா வாசனையா இருக்கும். பெருங்காயம் வச்சுக்கிறோம்ப்பா, அது கொஞ்சம் போட்டுக்கலாம்ப்பா. குண்டு காஞ்ச மிளகாய் வச்சுக்கிறோம் இல்லையா, போட்டுக்கினேன். அதுக்கப்புறம் அது கூட கொஞ்சம் அது வதங்கின உடனே பூண்டு கருவேப்பிலை வச்சுக்கிறோம் இல்லையா, மொத்தமா போட்டுக்கலாம்ப்பா. இந்த பூண்டுலாம் நல்லா கொஞ்சம் செவக்கணும்ப்பா. அதுக்காக தான் பச்சையா இருக்கு இல்லையா, நல்லா கொஞ்சம் செவந்துச்சுன்னா நல்லா இருக்கும். வாசனையா வாசனை இப்பவே கமகமான இருக்குமா இருக்கும். அதை தீஞ்சு போகாம சின்ன தீய வச்சு கூட நல்லா கொஞ்சம் வறுத்துக்கலாம்ப்பா. சின்னதா ஒரு அரை வெங்காயம் அந்த மாதிரிலாம் போடக்கூடாதாம்மா? நம்ம எப்பவும் போட மாட்டோம் அந்த மாதிரி. ஏன்னா அதுல வெங்காயம் தக்காளி போட்டுக்கிறோம் இல்லையா, ஆமா, இதுவே போதும்பா. சரிம்மா. நல்லா செவந்துச்சு. இப்ப இது நம்ம எடுத்து சொரைக்கால போட்டுக்கலாமா? போட்டுடலாமா? சொரக்கான்றது தெரியலமா, பருப்பு கடையில சொரக்காய் சுத்தமா கண்டே பிடிக்க முடியாது. டேஸ்ட் சூப்பரா இருக்கும்பா. பச்சை சொரக்காய் பருப்பு கடையலாமா? பச்சை சொரக்காய் பருப்பு கடையும்பா. பச்சை சொரக்காய் பருப்பு போட்டு சூப்பரா கடைஞ்சிட்டோம்மா. சொரக்காய் இருக்கிறதே தெரியலமா, அந்த அளவுக்கு நல்லா கடைஞ்சு சூப்பரா இருக்கு. சூப்பரா இருக்குங்கம்மா. இது நம்ம சாப்பாடுலாம் கூட செஞ்சு முடிச்சிட்டோங்கம்மா. எல்லாரும் வாங்கம்மா சாப்பிடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சத்யம்மா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கம்மா. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ்.